ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 7/3/1986. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு படிப்பின் 4 பாடங்களின் யதார்த்த நினைவு சின்னம் மகா சிவராத்திரி. படிப்பின் 4 பாடங்களின் யதார்த்த நினைவு சின்னம் மகா சிவராத்திரி. இன்று ஞானம் கொடுக்கும் வள்ளல் பாக்கிய விதாதா, அதாவது பாக்கியத்தை உருவாக்குபவர், சர்வ சக்திகளின் வரதாதா, அதாவது வரங்களை அளிப்பவர், அனைத்து பொக்கிஷங்களையும் நிரப்பக்கூடிய போலாநாத், அதாவது கள்ளம் கபடமற்றவர். தந்தை தனது மிக அன்பான சகயோகி நெருங்கிய குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். இந்த சந்திப்பானது சதாகால உற்சவம் கொண்டாடுவதற்கான நினைவு சின்னமாக ஆகிறது. விதவிதமான பொருட்களோடு காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டாடப்படும் உற்சவங்கள் அனைத்துமே இந்த நேரத்தில் தந்தை மற்றும் குழந்தைகளின் இனிய சந்திப்பு, உற்சாகம் நிறைந்த சந்திப்பு, எதிர்காலத்தில் உற்சவ ரூபமாக ஆயிடுது. இந்த நேரத்தில் சர்வசிரேஷ்ட குழந்தைகளின் ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு நேரம் சதா குஷியுடன் இருக்கக்கூடிய நாட்கள் அல்லது நேரம். எனவே இந்த சிறிய சங்கம யுகத்தின் அலௌகிக வாழ்க்கை, அலௌகிக பிராப்திகள், அலௌகிக அனுபவங்களை துவாபர யுகத்திலிருந்து பக்தர்கள் விதவிதமான பெயரில் நினைவு சின்னங்களாக ஆக்கிட்டாங்க. உங்களது இந்த ஒரு பிறவியினுடைய வாழ்க்கை பக்தியினுடைய 63 பிறவிகளுக்கு நினைவிற்கான சாதனமாக ஆகுது. அந்த அளவுக்கு மகான் ஆத்மாக்களாக குழந்தைகள் நீங்க இருக்கீங்கன்னு பாப்தாதா சொல்றாங்க. இந்த நேரத்துல மிகவும் ஆச்சரியமான விஷயம் ஒன்றை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது நடைமுறையில கொண்டாடிட்டு இருக்கீங்க மற்றும் அந்த நினைவு சின்னத்தையும் கொண்டாடிட்டு இருக்கீங்க, சைத்தன்யமாகவும் இருக்கீங்க மற்றும் அந்த சிலையும் கூடவே இருக்குது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொருவரும் என்னென்ன பிராப்திகளை அடைஞ்சிருக்கீங்க, என்ன ஆகியிருந்தீங்க, எப்படி ஆனீங்க அப்படிங்கிற இந்த 5000 ஆண்டிற்கான தனது முழு நினைவு சின்னம் மற்றும் ஜாதகத்தை அனைவரும் தெளிவான ரூபத்தில் அறிஞ்சுக்கிட்டீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க மற்றும் பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கீங்க. இது நமக்கான மகிமை பூஜை. நமது வாழ்க்கை கதையை வர்ணிச்சிட்டு இருக்கிறாங்க. நமது ஒரிஜினல் சிலையை வடிவமைக்க முடியாது. ஆகினால பாவனையின் ஆதாரத்தில் எது டச் ஆகுதோ அதை சிலையாக வடிவமைச்சிட்டாங்க. ஆக நடைமுறையில் தினமும் சிவ ஜெயந்தி கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஏன்னா சங்கம யுகம் அப்படின்னாலே அவதார யுகம், சிரேஷ்ட காரியம், சிரேஷ்ட சரித்திரத்திற்கான யுகம். ஆனால் எல்லையற்ற யுகங்களின் இடையில இந்த நினைவு சின்னத்தின் நாளை கொண்டாடிட்டு இருக்கீங்க. நீங்கள் அனைவரும் கொண்டாடுவது என்பது சந்திப்பு செய்வது, அவங்க கொண்டாடுவது என்பது கடவுளை அழைப்பது. குழந்தைகள் நீங்கள் அனைவரும் கொண்டாடுவது என்பது சந்திப்பு செய்வது, ஆனால் பக்தர்கள் கொண்டாடுவது என்பது கடவுளை அழைப்பது. அவர்களுடையது அழைப்பு, உங்களுடையது அடைவது. வாங்க என்று அவங்க சொல்வாங்க மற்றும் நீங்கள் வந்துட்டார், அடைந்துட்டோம் அப்படின்னு சொல்வீங்க. நினைவு சின்னத்திற்கும் நடைமுறைக்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்குது. உண்மையில் இந்த நாள் போலாநாத் தந்தையினுடைய நாள். போலாநாத் அப்படின்னா கணக்கின்றி அளவின்றி கொடுக்கக்கூடியவர். போலாநாத் அப்படின்னா கணக்கின்றி அளவின்றி கொடுக்கக்கூடியவர். பொதுவாக எவ்வளவு அவ்வளவு என்ற கணக்கு இருக்கும். யார் செய்வாங்களோ அவங்க அடைவாங்க, அவ்வளவுதான் அடைவாங்க, இந்த கணக்கு இருக்குது. ஆனால் போலாநாத் என்ன சொல்கிறாங்க? ஏன்னா இந்த நேரத்தில் கொடுப்பதில் எவ்வளவு அவ்வளவு என்ற கணக்கு வைப்பது கிடையாது. ஒன்றுக்கு பல மடங்கு கணக்கு இருக்குது. ஆக அளவற்றதாக ஆயிடுது இல்லையா? ஒன்று எங்கே இருக்குது, பல மடங்கு எங்கே இருக்குது? பல மடங்கு என்பது கடைசி வார்த்தை. அதனால்தான் பல மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அளவிட முடியாத அளவுக்கு கொடுப்பவர் போலாநாத்தினுடைய நாளை நினைவு சின்னமாக கொண்டாடுறாங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்குது. அதாவது இப்பொழுதும் நிறைஞ்சிருக்கீங்க. மேலும் 21 பிறவிகள், 21 வம்சத்தினர்களும் நிறைந்திருப்பீங்க. இவ்வளவு பிறவிகளுக்கு வேறு யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஒருவர் எவ்வளவுதான் மிகப்பெரிய வள்ளலாக இருந்தாலும்
பல பிறவிகளுக்கு நிறைந்த களஞ்சியத்திற்கான உத்தரவாதம் யாருமே கொடுக்க முடியாதுன்னு பாபா சொல்றாங்க. ஆக போலாநாத் ஆகிடுறாங்க இல்லையா? ஞானம் நிறைந்தவராக இருந்தாலும் கூட போலாநாத்தாக ஆகிறார். அதனால தான் போலாநாத் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. கணக்கு பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு சங்கல்பத்திற்கான கணக்கையும் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அறிந்திருந்தாலும் கொடுப்பதில் போலாநாத்தாக ஆகிறார். ஆக நீங்கள் அனைவரும் போலாநாத் தந்தையின் போலாநாத் குழந்தைகள். ஒரு புறம் போலாநாத்னு சொல்கிறோம், மற்றொரு புறம் நிறைந்த களஞ்சியம் உடையவர்கள்னு சொல்கிறோம். நினைவு சின்னத்தையும் பாருங்க, எவ்வளோ நன்றாக கொண்டாடுறாங்க. கொண்டாடுபவர்களுக்கு தெரியாது, ஆனால் குழந்தைகள் நீங்க அறிவீங்க. இந்த சங்கம யுகத்தினுடைய படிப்பின் முக்கிய பாடங்கள் 4. இந்த 4 பாடங்களும் நினைவு சின்னத்திற்கான நாளில் கொண்டாடி வர்றாங்க. எப்படி? முன்பே சொல்லியிருந்தேன், இந்த உற்சவ தினத்தில் பிந்து மற்றும் பூந்து, அதாவது துளி, பூந்து என்றால் துளி. இந்த பிந்து மற்றும் பூந்துக்கு மகத்துவம் இருக்கும். பிந்து என்றால் இந்த நேரத்திற்கான நினைவு, அதானது யோக பாடத்தினுடைய அடையாளம். நினைவின் பொழுது பிந்து ஸ்திதியில்தான் நிலைச்சிருக்கீங்க. ஆக பிந்து என்பது நினைவினுடைய அடையாளம். மேலும் பூந்து, அதாவது துளி என்றால் ஞானத்தின் விதவிதமான துளி. இது ஞான பாடத்தின் அடையாளமாக பூந்து காமிக்கிறாங்க. தாரணையினுடைய அடையாளமாக இதே நாளில் விசேஷ விரதம் இருக்கிறாங்க. ஆக விரதத்தை தாரணை செய்கிறாங்க. தாரணையிலும் நீங்கள் திட சங்கல்பம் செய்கிறீங்க. பொறுமையாக அல்லது அந்தர்முகியாக அவசியம் இருந்து காண்பிப்பேன் அப்படிங்கிற விரதம் கடைப்பிடிக்கிறீங்க. ஆக இவ்வாறு விரதம் கடைப்பிடிக்கிறீங்க. இந்த விரதம் தாரணையினுடைய அடையாளம். மேலும் சேவையினுடைய அடையாளம் விழித்திருப்பது. சேவை செய்வதே யாரையாவது விழிப்படைய செய்வதற்காக. அஞ்ஞான நித்திரையிலிருந்து விழிப்படைய செய்வது, முழிப்படைய வைப்பது, இது உங்களது சேவை. ஆக இவ்வாறு விழித்திருப்பது சேவையினுடைய அடையாளம். ஆக 4 பாடங்களும் வந்துவிட்டது இல்லையா? ஆனால் அவங்க ரூபத்தை ஸ்தூல ரூபமாக மாற்றிட்டாங்க. இருப்பினும் பக்தர்கள் பாவனை உடையவர்களாக இருப்பாங்க. மேலும் சத்திய பக்தனின் அடையாளம் இதுவாகத்தான் இருக்கும்னு பாபா சொல்கிறாங்க. அதாவது என்ன சங்கல்பம் செய்வீங்களோ அதில் திடமாக இருப்பாங்க. அதனால்தான் பக்தர்களின் மீதும் தந்தைக்கு அன்பு இருக்குது. இருந்தாலும் உங்களதுடைய நினைவு சின்னம் துவாபர யுகத்திலிருந்து பரம்பரையாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கு. மேலும் இந்த நாளை விசேஷமாக எப்படி நீங்கள் சங்கமயுகத்தில் அடிக்கடி சம்பூர்ண விழா கொண்டாடுறீங்களோ, தனித்தனியாகவும் கொண்டாடுறீங்க, அதே மாதிரி உங்களது இந்த நிகழ்ச்சியையும் நினைவு சின்னமாக அவங்க தன்னை அர்ப்பணிப்பது கிடையாது, ஆனால் ஆடு பலி கொடுக்குறாங்க. பாப்தாதாவும் சிரிப்பாக சொல்கிறாங்க, இந்த நான் அதாவது மே என்பதை பலி கொடுத்து சம்பூர்ணம், அதாவது சமர்ப்பணம் ஆகுங்க. பிரம்மபாபா முதல் அடியாக எது எடுத்து வச்சாங்க? நான் மற்றும் எனது அப்படிங்கிற சமர்ப்பண விழா. என்றால் எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் என்பதற்கு பதிலாக சதா இயற்கையாக சாதாரணமாக பேசும் பொழுதும் பாபா என்ற வார்த்தை தான் கேட்டிருக்கிறோம், நான் என்ற வார்த்தை அல்ல. பாபா செய்வித்து கொண்டிருக்கின்றார், நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அல்ல. பாபா நடத்தி கொண்டிருக்கின்றார், நான் கூறுகின்றேன் என்று சொல்லலை. பாபா கூறுகின்றார், எல்லைக்குட்பட்ட எந்த மனிதன் அல்லது பொருளின் மீது பற்றுதல் இதுதான் எனது என்பது. ஆக எனது மற்றும் நான் என்பதை சமர்ப்பணம் செய்வது எதைத்தான் பலி கொடுப்பது என்று சொல்லப்படுது. பலி கொடுப்பது அப்படின்னா மகா பலி ஆவது. ஆக இது சமர்ப்பணம் ஆவதனுடைய அடையாளம்னு பாபா சொல்றாங்க. பாப்தாதா பக்தர்களுக்கு ஒரு விஷயத்துல பெருமைப்படுகின்றார். ஏதாவது ரூபத்துல பாரதத்துல அல்லது ஒவ்வொரு நாட்டுல உற்சாகத்தின் அலைகளை பரப்புவதற்காக உற்சவம் கொண்டாடுவது நல்லது. 2 நாட்களாக இருந்தாலும் 1 நாளாக இருந்தாலும் உற்சாகத்தின் அலை பரவிடுது. அதனால்தான் உற்சவம் அப்படின்னு சொல்லப்படுது. அல்ப காலத்துக்கு விசேஷ ரூபத்தில் தந்தையின் பக்கம் அதிகபட்சம் கவனம் செல்லுது இல்லையா?
ஆக இந்த விசேஷ நாளில் விசேஷமாக என்ன செய்வீங்கன்னு பாப்தாதா கேட்குறாங்க. பக்தியில் சிலர் சதா காலத்துக்கு விரதம் இருக்கிறாங்க. ஒரு மாதம் இருப்பதற்கு சிலர் தைரியமற்ற இருப்பாங்க. ஒரு நாள் அல்லது சில மணி நேரத்துக்கு விரதம் இருக்கிறாங்க. பிறகு அந்த விரதத்தை நிறுத்திடுறாங்க. நீங்கள் இவ்வாறு செய்வது கிடையாது இல்லையா? மதுபனத்தில் பூமியின் மீது கால்கள் கிடையாது. பிறகு அயல்நாட்டிற்கு சென்ற பிறகு பூமிக்கு வந்து விடுவீர்களா அல்லது மேலேயே இருப்பீங்களா? சதா மேலிருந்து கீழே வந்து காரியங்கள் செய்வீங்களா அல்லது கீழே இருந்து கொண்டு காரியம் செய்வீங்களான்னு பாபா கேட்குறாங்க. மேலே இருப்பது அப்படின்னா மேலான ஸ்திதியில் இருப்பது, அதாவது உயர்ந்த ஸ்திதியில் இருப்பது. மேலே என்றால் மாடிக்கு செல்ல வேண்டும் என்பது கிடையாது. உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து எந்த சாதாரண காரியம் செய்வது என்றால் கீழே வருவது. ஆனால் சாதாரண காரியம் செய்தாலும் ஸ்திதி மேலே, அதாவது உயர்ந்ததாக இருக்க வேண்டும். தந்தையும் சாதாரண சரீரத்தை எடுக்கிறார். காரியங்கள் சாதாரணமாகத்தான் செய்வீர்கள் இல்லையா? நீங்கள் எப்படி பேசுறீங்களோ அப்படித்தான் பேசுவார், அப்படித்தான் நடப்பார். ஆக காரியங்கள் சாதாரணமாக இருக்குது, உடலும் சாதாரணமாக இருக்குது. ஆனால் சாதாரண காரியங்கள் செய்தாலும் ஸ்திதியானது உயர்வானதாக இருக்கிறது. இதே மாதிரி உங்களது ஸ்திதி சதா உயர்வாக இருக்க வேண்டும் அப்படின்னு பாப்தாதா சொல்றாங்க. இந்த நாளை அவதார நாள் என்று கூறுவது போன்று அமிர்த வேளையில தூக்கத்திலிருந்து அல்ல, சாந்தி தாமத்திலிருந்து காரியம் செய்வதற்காக அவதாரம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும். மேலும் இரவு காரியங்கள் செய்து முடிச்சுட்டு சாந்தி தாமத்துக்கு சென்று விடுங்க. ஆக சிரேஷ்ட காரியங்கள் செய்வதற்காக தான் அவதாரம் எடுப்பாங்க. அதை பிறப்பு என்று கூறுவது கிடையாது, அவதாரம்னு சொல்லுவாங்க. உயர்ந்த ஸ்திதியில இருந்து கொண்டு கீழே வர்றவங்க, இதுதான் அவதாரம். அவதாரம் அப்படின்னா பாபா சொல்றாங்க உயர்ந்த ஸ்திதியிலிருந்து கீழே வருவது. அதாவது பாபா சொல்றாங்க இந்த நாளை அவதார நாள் அப்படின்னு சொல்றோம். அமிர்த வேளையில தூக்கத்திலிருந்து கிடையாது, சாந்தி தாமத்திலிருந்து காரியங்கள் செய்வதற்கு அவதாரம் எடுக்கிறேன்னு நினைக்கணும். மேலும் இரவு காரியங்கள் செஞ்சு முடிச்சுட்டு சாந்தி தாமத்துக்கு போயிடணும். ஆக சிரேஷ்ட காரியங்கள் செய்வதற்காக அதற்காகத்தான் அவதாரம் எடுப்பாங்க. அதை பிறப்பு அப்படின்னு சொல்றது கிடையாது, அவதாரம்னு சொல்லுவாங்க. உயர்ந்த ஸ்திதியில இருந்து கொண்டு கீழே வர்றவங்க, இதுதான் அவதாரம். ஆக இப்படிப்பட்ட ஸ்திதியில இருந்து காரியங்கள் செய்வதன் மூலமா சாதாரண காரியங்களும் அலௌகிக காரியமாக மாறிடும். மற்றவங்களும் உணவு சாப்பிட்றாங்க, பிரம்மா போஜனம் சாப்பிட்றோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, வித்தியாசம் இருக்குது இல்லையா? நடக்கிறீங்க, ஆனால் நீங்கள் பரிஸ்தாக்களை போன்று நடக்கிறீங்க, டபுள் லைட் ஸ்திதியிலிருந்து நடக்கிறீங்க. ஆக அலௌகிக நடத்தை அலௌகிக காரியமாக ஆகிடுது. எனவே இன்றைய நாள் மட்டும் அவதார நாள் கிடையாது, சங்கம யுகமே அவதார நாள் தான். இன்றைய நாள் நீங்கள் பாப்தாதாவுக்கு வாழ்த்துக்கள் கொடுக்குறீங்க. ஆனால் பாப்தாதா சொல்றாங்க முதல்ல நீங்க, ஒருவேளை குழந்தைகள் இல்லை அப்படின்னா தந்தை என்று யார் சொல்வாங்க? குழந்தைகள் கேட்டால் ஆம் இறந்து கொண்டிருக்கின்றாய் என்று ஒருபொழுதும் சொல்ல மாட்டார். ஏன்னா அந்த நேரத்தில் தைரியம் இருக்காது. ஒருவரது உள்ளம் பலவீனமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்க கிட்ட ஏதாவது விஷயம் சொல்லிட்டா அவரது இதயம் நின்று போயிடும். அதாவது முயற்சியில் மாற்றம் கொண்டு வருவதற்கான சக்தியே வராது. ஆக சங்கம யுகம் அப்படின்னா வாழ்த்துக்களின் மூலம் விருத்தி அடையக்கூடிய யுகம். இந்த வாழ்த்துக்கள் தான் சிரேஷ்ட பாலனை. ஆகினால உங்களது இந்த வாழ்த்துக்களின் பாலனையின் நினைவு சின்னம் எப்பொழுதெல்லாம் ஏதாவது தேவி தேவதைகள் நாள் கொண்டாடுறாங்களோ அதை பெரிய நாள் என்று கூறிடுறாங்க. தீபாவளியாக இருக்கட்டும், சிவராத்திரியாக இருக்கட்டும், இன்று உயர்ந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க. எந்த உற்சவமாக இருந்தாலும் பெரிய நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உங்களது உள்ளம் பரந்த உள்ளமாக இருக்குது. ஆகினால அவங்க பெரிய நாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்கள் கொடுப்பது இது பெரிய உள்ளம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. புரிந்ததான் கேட்குறாங்க. தவறானவர்களுக்கு தவறு புரிய வைக்கக்கூடாது என்று கிடையாது. ஆனால் சிறிது தைரியம் வையுங்கள், சைகை காண்பிக்கணும், ஆனால் நேரம் காலம் பார்க்கணும். ஒருவர் இறந்து கொண்டிருக்கின்றார், நீங்கள் சொல்றீங்க இறந்து விடு. ஆக நேரம் காலம் பார்க்கணும். அவரது தைரியத்தை பாருங்கள். மிகவும் நன்று என்று கூறுவதன் மூலம் அவரிடத்தில் தைரியம் வந்து விடுகிறது. ஆனால் மனதார சொல்லணும், உதட்டளவில் கூறக்கூடாது. இல்லை அப்படின்னா வாயளவில் கூறுவது அவரும் புரிந்து கொள்வார். இது பாவனைக்கான விஷயம்.
உள்ளத்தின் உணர்வுகளின் கருணை இருக்கும் பொழுது அவரது உள்ளத்தினுடைய கருணை உணர்வு ஏற்படும். ஆகினால சதா வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டே இருங்க, வாழ்த்துக்கள் அடைந்து கொண்டே இருங்க. இந்த வாழ்த்துக்கள் வரதானம்னு பாபா சொல்றாங்க. இன்றைய நாளை சிவனின் களஞ்சியம் நிறைந்திருக்கிறது என்று மகிமை பாடுறாங்க. ஆக தந்தையினுடைய மகிமை மட்டும் கிடையாது, உங்களது மகிமையும் சதா களஞ்சியம் நிறைந்திருக்கணும். வள்ளலினுடைய குழந்தைகள் வள்ளலாக ஆகிடுங்க. பக்தர்கள் பெறுபவர்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய தேவதைகள். ஆக வள்ளல் அப்படின்னா கொடுக்கக்கூடியங்க. ஒருவருக்கு ஏதாவது கொடுத்துட்டு பிறகு நீங்கள் அவரிடமிருந்து ஏதாவது எடுத்துக்கொண்டால் அவருக்கு ஃபீலிங் வராது. பிறகு அவரை எப்படி வேண்டுமென்றாலும் ஆக்கிட முடியும். ஆனால் முதல்ல அவங்களுக்கு கொடுக்கணும். தைரியம் கொடுங்க, ஆர்வம் கொடுங்க, குஷி கொடுங்க. பிறகு அவரை எப்படி மாற்ற விரும்புகிறீங்களோ மாற்றிட முடியும். தினமும் உற்சவம் கொண்டாடிட்டே இருங்க. தினமும் தந்தையோடு சந்திப்பு கொண்டாடுவது, இதுதான் உற்சவம் கொண்டாடுவது. ஆக தினமும் உற்சவம் அப்படின்னு பாபா சொல்றார். நல்லது. நாலாபுரங்களில் உள்ள குழந்தைகளுக்கு சங்கமிகத்தின் ஒவ்வொரு நாளும் அவதரித்துள்ள நாளுக்கான அழிவற்ற வாழ்த்துக்கள் உரித்தாக்குக. சதா பாக்சமான் வள்ளல் மற்றும் வரதாதா ஆகி ஒவ்வொரு ஆத்மாவையும் நிறைக்கக்கூடிய மாஸ்டர் போலாநாத் குழந்தைகளுக்கு சதா நினைவிலிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நினைவு சின்னமாக ஆக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சதா சுய முன்னேற்றம் மற்றும் சேவையில் முன்னேற்றத்தில் ஆர்வம் உற்சாகத்தோடு முன்னேறக்கூடிய சிரேஷ்ட குழந்தைகளுக்கு விசேஷமாக இன்றைய நினைவு சின்ன நாளாகிய சிவ ஜெயந்தி மற்றும் பிராமண ஜெயந்தி, வைரத்துக்கு சமமான ஜெயந்தி, சதா அனைவரையும் சுகமானவர்களாக ஆக்கக்கூடிய சம்பன்னமாக்கக்கூடிய ஜெயந்தியின் வாழ்த்துக்கள் மற்றும் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்றாங்க. நாமும் நம்மளுடைய தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே கூறுவோம். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு சக்தியையும் கட்டளைப்படி நடத்தக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக. ஒவ்வொரு சக்தியையும் கட்டளைப்படி நடத்தக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக. மாஸ்டர் படைப்பவராக ஆகணும்னா பாபா சொல்றாங்க, ஒவ்வொரு சக்தியையும் கட்டளைப்படி நடத்தணும். காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காரியத்துக்கு தகுந்த மாதிரி சக்திகளை ஆவாகனம் செய்யுங்க. எஜமானர்களாக ஆகி சக்திகளுக்கு கட்டளை இடுங்க. ஏன்னா இந்த சர்வ சக்திகள் உங்களுடைய புஜங்கள். உங்களது புஜங்கள் உங்களது கட்டளையின்றி ஒன்றும் செய்யவே முடியாது. பொறுமை சக்தியே காரியத்தை வெற்றியாக்கு அப்படின்னு கட்டளை இடுங்க. பிறகு பாருங்க வெற்றி கிடைத்திருக்கும். ஆனால் கட்டளை இடுவதற்கு பதிலாக பயந்துடுறீங்க, செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு. இந்த மாதிரி பயம் இருந்தால் கட்டளையிட முடியாது. ஆகினால மாஸ்டர் படைப்பவராக ஆகி ஒவ்வொரு சக்தியையும் கட்டளைப்படி நடத்துவதற்கு பயமற்றவர்களாக ஆகுங்கன்னு பாபா சொல்றாங்க. பாபா ஸ்லோகன்ல சொல்றாங்க, உதவி செய்யும் வள்ளலாகிய தந்தையை வெளிப்படுத்தி அனைவரையும் அக்கறைக்கு கொண்டு செல்லுங்கள். உதவி செய்யும் வள்ளலாகிய தந்தையை வெளிப்படுத்தி அனைவரையும் அக்கறைக்கு கொண்டு செல்லுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.